எத்தனை போர்க்களம் வாழ்க்கையில் சந்தித்தேன், அத்தனை தோல்விகள் தாண்டியும் வென்றிட்டேன். பேதையாய் இயேசுவை வாழ்விலே சந்தித்தேன், கொஞ்சமாய் சிலுவையில் நம்பிக்கை வைத்திட்டேன். பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் மத்தேயு அதிகாரம் 6 இறை வார்த்தை 24. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. அன்பார்ந்தவர்களே, எவரும் உலக பிரகாரமான காரியத்துக்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஒன்றை வெறுத்து மற்றொன்றை அன்பு செய்ய வேண்டும், அல்லது ஒன்றை சார்ந்து மற்றொன்றை புறக்கணிக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியத்துக்குள் நான் மூழ்கிவிட்டு ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது, அல்லது ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உலக பிரகாரமான காரியத்தில் சார்ந்து நிற்கக்கூடாது. ஏதேனும் ஒன்றுக்கு மட்டுமே முதலிடம் கொடுக்க வேண்டும். உலக பிரகாரமான ஆசைகளா அல்லது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா? நிரந்தரமானது எது, தற்காலிகமானது எது என்று நமக்கே தெரியும். உலக பிரகாரமான காரியத்துக்குள் நாம் மூழ்கி போனோம் என்றால் அது நிரந்தரம் இல்லாதது. ஒரு கட்டத்தில் நாம் நம்முடைய நிம்மதியை இழந்து விடுவோம். ஆனால் கடவுள் ரீதியான காரியத்தில் நாம் செயல்படும் போது, அதற்கு முதலிடம் கொடுக்கும் போது நம்முடைய ஆன்மா அமைதியாக இருக்கும். நம்மை சுற்றி எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட நம்முடைய ஆன்மா எந்த விதத்திலும் பாதிப்படையாதபடி நிறைவுள்ளதாக, நிலையானதாக இருக்கும். இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கான காரியத்தில் முன்னேறி செல்வோம். நம்முடைய வாழ்வும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமேன். God bless you.